ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட், தக்காளி, மல்லி, கருவேப்பில், புதினா எல்லாமே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். பாருங்கள், எலுமிச்சம்பழம், தயிர், சோயா, பட்டாணி, இல்லை நான் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் பிரியாணி தேவையான நெய், நான் ஆச்சி மசாலா, பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கணும். அதில் ஆயில் விட்டுக்கலாம். நமக்கு என்ன ஆயில் பிடிச்சிருந்தாலும் சரி, தேங்காய் இல்லை நீங்கள் கோல்டு வினரில் சமைக்கிறதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு போடணும், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சரிங்களா. அப்புறம் பிரிஞ்சி இது எல்லாமே நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்து போடணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். அப்போ வதங்கிறதுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வரட்டும். சரிங்களா. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். சரிங்களா. ஓகே, அதில் கேரட் போட்டுக்கணும். கேரட், பீன்ஸ், பீன்ஸ் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும். இதில் மல்லி, கருவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சோயா போடணும். சரிங்களா. கொஞ்சம் வணங்க விட்டுட்டு சோயா போட்டுக்கணும். பட்டாணி போடணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னா பிரியாணி மசாலா. இந்த 200 கிராமுக்கு பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, சாரி 20 கிராம் பாக்கெட்டு. சரி, அதையும் போடணும். அது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. காய்கறியெல்லாம் பார்த்தோன்னா நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அரிசி போடணும். சரிங்களா. அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிக்கணும். உடனே நம்ம விசில் போட்டுறக்கூடாது. சரிங்களா. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அரிசி எடுத்து போட்டுட்டு வெயிட் பண்ணணும். சரிங்களா. எல்லாமே வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட போகிறோம். சரிங்களா. இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம். கடைசியில் வேணால் நம்ம எடுத்ததுக்கப்புறமும் நெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா. இப்போ மூடி விசில் போட்டேன். அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள், எக்கு இதில் விசில் வருது. சைடில் எக்கு வேக வச்சுருக்கேன். 2 விசில் போதும். நம்ம எடுத்து வச்சோம். இப்போ பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி இருக்குது, எக் இருக்குது, பிரியாணி சாப்பிடலாம். வெரி டேஸ்டி பிரியாணி.